ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தவுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதரே உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் சமாதானத்தின் காரணரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ ஜோதியே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் துர்கமே எங்கள் தஞ்சமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் எகுவாயிரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல எபினேசராய் நடத்தி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 16 சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரவில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் நிறைவான ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை கொண்டு வாங்க சப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமித்தும் நாமத்தை உயர்த்த நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இதனால் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துங்க சப்பா. அதிகாலத்தில் நீங்க கண்டனிவான்னு சொன்ன வார்த்தையின்படி சப்பா, உங்க சிநேகிக்கிறவர்கள அதிகாலத்துல காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. சபையர் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. தொடக்க முதல் முடிவுக்கு பிரச்சனை இருந்ததாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா நாங்கள் ஒருமனமாய் கூடி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. எங்க முழு ஆத்மாவோடு முழு மனதோட சப்பா, முழு சிந்தோடு முழு பலத்தோட ஆதரவு துதிக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க பலவீனங்களை சாக்கு போக்கு சொல்லாதவர்களாய் காணப்படாதபடிக்க சப்பா. எங்க பலவீனங்களை கர்த்தர் தாமே நீங்க மாற்றி போடுங்க சப்பா. எங்களுக்குள்ள உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் தாமே நீங்க தந்தருங்க ஆளுக்கு செய்யுங்க சப்பா. அப்பா இந்த நாளை சப்பா நாங்கள் எடுக்கிற எல்லா ஜெப குறிப்பில் கர்த்தர் தாமே கேட்ட சப்பா. ஆம் என்றும் ஆமன் என்று பதித்தாங்க சப்பா. எல்லா ஜெபங்களையும் கேட்கிற தேவ நீர் அல்லவா சப்பா. எல்லா ஜெபங்களையும் கேட்டு எங்களுக்கு பதில் தந்து நீங்க வழி நடத்தீங்க சப்பா. பைபிள் நீங்க ஆஸ்வதிங்க, செய்தி வேலை ஆஸ்வதிங்க சப்பா. இந்த நாளில் கர்த்தர் தாமே எங்களை என்ன பேசுமா இருக்கீங்க நீங்க பேசுங்க சப்பா. நீங்க பேசுகிறத காதுள்ளவர்களாய் கேட்டாண்டவரே, அதுபடி எங்கள் வாழ்க்கை நடக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த வார்த்தையானது எங்களுக்குள்ள சென்ற சப்பா 100 மடங்கு பலனை தரதாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் அந்த வார்த்தையை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதிகாலையிலேயே உங்க மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. தொடக்கம் முதல் முடி வரைக்கும் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடலாம். உன்னத பாடல்
பாட்டு புத்தகத்திலே 2929வது பாடல் 2929. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
பாட்டு புத்தகத்திலே 621வது பாடல் 621. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான்
கடந்த 2 மாதங்கள் முழுவதும்ப்பா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திரே மக்கு நன்றி 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 சப்பா. இன்று முதல் மாதத்தை காண செய்திரே மக்கு நன்றி 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 சப்பா. கொடுத்த வாக்கு திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றினரே மக்கு நன்றி நன்றி சப்பா. உமது வாக்கில் உண்மையுள்ளவரே மக்கு நன்றி 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 அப்பா. நல்ல வினேஸ்வரங்கள் நடத்தி வந்தவரே மக்கு நன்றி 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 சப்பா. உமது சமூகம் எங்களை முன்னும் பின்னுமாய் பாதுகாத்ததற்காக மக்கு நன்றி 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 சப்பா. இன்றைக்கு நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருக்கும் கிருபைகளுக்காக மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. உண்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. எல்லா துதிக்க நமக்கு பார்த்தவரே உண்மை துதிக்கிறோமப்பா. எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. மண்ணான எங்களையும் நினைவு கூறுகிறவரே மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. எங்களப்பா காப்பவரே கண்ணின் மணி போல எங்களை காத்து வழி நடத்தினவரே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டையே மக்கு நன்றி நன்றி நன்றியப்பா. எங்கள் துர்கமே எங்கள் தஞ்சமே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. எங்கள் ஆலோசனை கர்த்தரே மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. எங்கள் சமாதானத்தின் காரணரே மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. எங்கள் சர்வ ஜோதியே மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. உன்னதரே உயர்ந்தவரே மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. ஒப்பற்றவரே மாசில்லாதவரே மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. எங்களை மட்டும் நடத்தி வந்தவரே மக்கு நன்றி நன்றி நன்றியப்பா. இனிமேல் எங்களை தாங்கி இந்த சுமந்து தப்பிக்கு நல்ல தெய்வமே மக்கு நன்றி 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 நன்றியப்பா. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவே மக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. எங்களை நேச கர்த்தரே மக்கு சோதரம் 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 சோதரம். உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். சோதரம் 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 சோதரம்ப்பா. உங்கள் கண்கள் எங்களை காணலனா அப்பா நாங்கள் எங்கேயோ சென்றிருந்திருப்போம் ஆண்டவரே. ஆனால் தூக்கி எறியப்பட்ட எங்களையும் நீங்கள் சேர்த்து கொண்டிரே மக்கு நன்றி 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 சப்பா. ஒன்றுமில்லாத எங்களை தேடி வந்திரே மக்கு நன்றி நன்றி சப்பா. வேலை ஏறப்பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்திரே மக்கு நன்றி 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 சப்பா.
இது தந்து விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் அசட்டை பண்ணாதெல்லாம் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. உமக்கென்று சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. அன்புள்ள சப்பா ஆசிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி 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 சப்பா. இந்த வேலை வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. இன்னைக்கு அவர் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் கர்த்தர் தாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. அவர்களோடு இப்போ செல்லும்போது வரும்போது ஆண்டவரே உமது சமூகம் அவர்களை முன்னும் பின்னுமாய் பாதுகாக்க நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. வேலைக்கு செல்லும்போது நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தாமே நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. எத்தீங்கும் அணுகாமல் அவர்கள் பாதுகாத்து கர்த்தர் தாமே நீங்கள் வழிநடத்துங்க சப்பா. வந்து ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. அதே போல் பிள்ளைகள் படிக்கிற படிப்பெல்லாம் நீங்கள் ஆசிரியங்க சப்பா. எழுதி கொண்டிருக்க எக்ஸாம் எல்லாம் கர்த்தர் தாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. நேரத்தை எக்ஸாம்லாம் எழுத நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. படித்தது மறக்காத படிக்க சப்பா. மனதில் வைத்து நேரத்தை எழுத நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எக்ஸாம் ஃபெயராக எது பிள்ளைகள் கூட அழக்கூடாது சப்பா. எக்ஸாம் நினைத்து எந்த ஒரு பயத்தினாலே சப்பா. அப்போ அந்த பயத்தின் ஆவிகளை கர்த்தர் தாமே நீக்கி போடுங்க சப்பா. அப்போ நேரத்தை எழுத வர நீங்கள் எழுதிட்டு வர நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாமல் பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க சப்பா. பிள்ளைகள் போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது சப்பா உம் செட்டைகளால் மூடி மறைத்து நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க சப்பா. படிக்க வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தாமே நீங்கள் தந்து நீங்கள் வழிநடத்துங்க சப்பா. இன்னும் அனைவரும் அதிகால ஜெபத்திலிருந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சப்பா. அதே போல எங்களுக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோமே சப்பா. எங்களுக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக கோடான கோடி நன்றி 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 அப்பா. அப்பா அவர்களையும் கர்த்தர் தாமே நீங்கள் எடுத்து வழிநடத்துங்க சப்பா. அப்போ மொத்த குடும்பத்தை கர்த்தர் தாமே நீங்கள் வேலையை எடுத்து பாதுகாத்து வழிநடத்துங்க சப்பா. அவர்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தர் தாமே நீங்கள் சந்திங்க சப்பா. அப்பா எங்களுக்கு ஆசிரியமாக எடுத்துருக்கு போல ஆண்டவரே இன்னும் அநேகமாயிரம் ஆத்துமாக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க ஆளுகை செய்யுங்க சப்பா. அதே போல் அப்போ பிள்ளைகளை ஆசிரியங்க சப்பா. ஏஞ்சலிமான ஆசிரியங்க சப்பா. அப்போ படிக்கிற படிப்புகளை கடத்த தாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது சப்பா சிறகால் மூடி மரத்து செட்டைகளால் மூடி மரத்து கர்த்தர் தாமே நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க சப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாமல் சப்பா நீங்கள் கர்த்தர் தாமே நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க சப்பா. எங்கள் ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் தாமே நீங்கள் இன்னும் அதிகமாக ஆசிரியங்க சப்பா. அவர்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் தாமே நீங்கள் சந்திங்க சப்பா. சாத்தன் கலைவதிக்காது பிடிக்க சப்பா. சாத்தானின் சகல கட்டுகளை கர்த்தர் தாமே நீங்கள் அகற்றி போட்டு ஜெபிக்கிறோமா சப்பா. எங்கள் ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் தாமே நீங்கள் ஆசிரியங்க சப்பா. அவர் எடுக்கிற எல்லா பயணங்களும் கர்த்தரோட கரமே சப்பா. முன்ன பின்னமா இருந்து பாதுகாத்து நீங்கள் வழி நடத்துங்க சப்பா. அப்போ அவர்களோடு இருந்து நீங்கள் வழி நடத்துங்க ஆளுகை செய்யுங்க. உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இந்த வேலை டிலி பிரதர் வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதற்காக ஜெபிக்கலாம்னா, இந்த வேளை நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கலாம். நம்ம சபைக்காக ஜெபிக்கலாம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம். நம்ம எவ்வளோதான் வார்த்தைகளை கேட்டாலும், நமக்குள்ள ஒரு மன திரும்ப உள்ள ஒரு வாழ்க்கை இல்ல. நம்ம எப்படி ஜீவிக்கணும்னா, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை போல கிறிஸ்துவோடு நம்ம ஜீவிக்கிறவர்களாய் காணப்படணும். ஏசப்பா இந்த உலகத்துல எப்படி நம்மளுக்கு வாழ்ந்து காட்டு போனாரோ, அதே போல் நம்மளும் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படணும். எவ்வளோதான் வார்த்தைகளை கேட்டாலும், நம்ம வார்த்தைகளை கேட்டு ஏதோ காதுலவர்களாய் கேட்டாலும் சரி, அது ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதை விடுற காரியங்கள்லாம் பார்க்குறோம். அந்த நிலைமையெல்லாம் மாறப்படணும். நம்ம சபை வந்து ஒரு பிலதெல்பியா சபையை போல காணப்படணும். நல்ல ஒரு சகோதர சிநேகம் உள்ள சபையை காணப்படணும். எல்லாருக்கும் ஒரு மனது நாவே நம்ம சபைக்குள்ள இருக்கிறது காணப்படணும். சபைக்குள்ள இருக்க எல்லா பிரிவினைகள்லாம் மாறப்படணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். நேற்று கூட நம்ம வார்த்தையை கேட்டு வெளிச்சத்து நம்ம பிள்ளைகளா இருக்கிறோமான நம்ம எத்தனை பேர் வெளிச்சமா இருக்கிறோம்னு தெரியல. வேலை செய்யற இடங்கள்ல நம்ம வீடுகள்ல இருக்க நம்ம வெளிச்சமா இருக்கமான்னு தெரியல. நம்ம வாழ்க்கை சாட்சியா நம்ம வாழ்றதை பார்த்தா நம்மளை பார்த்து அன்னைக்கு ரசிக்கப்பட்டு சபைக்கு தேடி ஓடி வருவாங்க. இன்னும் நம்மளே மாறப்படாம இருக்கிறோம். நமக்குள்ள நிறைய குறைகள் இருக்கு. நம்ம இன்னும் பேச்சு நம்ம மாறல. நம்ம செயல்கள் இன்னும் மாறல. நம்ம இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள சேரப்படணும். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் தான் ஆனாலும் சரி, நமக்குள்ள ஒரு மனமாற்றம், நமக்குள்ள குணமாற்றம் எதுவும் இல்லை. நம்ம நல்ல ஒரு ஆவின் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையே கடைசி காலம் நிக்கிறோம். இதை கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லிட்டு எதற்காக ஜெபம் பண்ணுங்கண்ணா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகால வேலைத்திறன் கண்டிப்பான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலை உண்மை எங்களுக்கு கிருபையை எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி 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 ஏசப்பா. இதெல்லாம் நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம் தான் ஏசப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த காலை வேலை சபையில ஒருமனப்பட்டு ஏசப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் சமூகத்தில் வரும். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் சமூகத்தில் வரும் ஏசப்பா. முதலாவது ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஏசப்பா உமக்கு உண்மையாக சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மையான ஒரு மனம் திரும்ப எங்களுக்குள்ள காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. மாய்மாலம் பண்ணுற இந்த வாழ்க்கை எங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. உண்மை விட்டு நாங்கள் தூரம் போகிற எண்ணம் எங்களுக்குள்ள வரக்கூடாதுப்பா. அப்போ எங்களுக்குள்ள முறுமுறுப்பு கசப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு அப்படி கீழ்படிந்து நடக்கிற அப்போ அந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஏசப்பா அதை விட்டு விட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களோட வார்த்தைக்கு எழுத்து நிற்கிற அந்த அனுபவம் எங்களுக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏசப்பா எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். அப்போ யாவரோடும் ஒரு மனமாக இருக்கும் ஏசப்பா. விட்டு கொடுக்கும் ஏசப்பா. ஒரு தப்புன்னு ஒரு மன்னிக்கவும் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை மன்னிச்சிருக்கிறீங்கப்பா.
எங்களோட பாவங்களெல்லாம் மன்னிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்ககிட்ட அன்பா இருந்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு துணையா இருந்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுபோல நாங்களும் உம்முடைய சுபாவங்கள பெற்றுக்கொண்டவங்களா, அநேகருக்கு நன்மை செய்றவங்களா, அநேகரை மன்னிக்கிறவங்களா ஏசப்பா, அநேகரை மண்டையில வர்றதுக்கு நாங்க ஒரு காரணமா இருக்க, அப்பா உம்முடைய சித்தத்த செய்றவங்களா இருக்க எங்களுக்குள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள பேச்சுகள், செயல்கள், அப்பா எங்க நடக்கை, எங்க பார்வை எல்லாவற்றும் உம்மை போல மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள பார்க்குறவங்க உம்மை பார்க்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நாங்க வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள குறித்து யாரும் ஏசப்பா குறைகள் சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நாங்க வாழாதபடிக்கு எங்கள நாங்க திருத்திக் கொள்ள ஏசப்பா. எங்களுக்குள்ள ஏசப்பா ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க பெயரளவு கிறிஸ்தவங்களா மாத்து இருந்துடக்கூடாது ஏசப்பா. உண்மையாவே கிறிஸ்துவ வெளிப்படுத்துறவங்களா வாழ்ந்து காட்ட, அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்றும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கடந்த நாட்கள்ல உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் செய்திருந்தா, எந்த இடத்துல உங்க நாமத்த நாங்க தூஷித்திருந்தா ஏசப்பா மன்னிச்சுங்க ஏசப்பா. எங்கள ஒவ்வொருத்தரையும் மன்னித்து ஏசப்பா யாரோட நாங்க ஒப்புரவாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாருடையாவது கசப்பு இருந்தா அத நாங்க மன்னித்துக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாருக்கிட்டயாவது ஏசப்பா உங்களோட அன்பை வெளிப்படுத்தாம போயிருந்தா எங்கள மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நாங்க எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இருளில் இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களெல்லாம் உங்களோட வெளிச்சத்தினுக்கு வரத்துக்கு ஏசப்பா நாங்க ஒரு காரணமா இருக்க ஏசப்பா. நாங்க அப்போ உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க ஏசப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் எங்க சபையோட நீங்க மாற்றுங்க ஏசப்பா. எங்க சபைக்குள்ள நல்ல ஒரு மனிதன் ஆவி கொடுங்க ஏசப்பா. ஐக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல சகோதர சிநேகத்தை கொடுங்க ஏசப்பா. பிரதர் சபையை போல எங்க சபையை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க யாரோடும் சமாதானமா இருக்கோம் ஏசப்பா. விசேஷமா சபையருக்குள்ள சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு மனிதன் ஆவி எங்களுக்குள்ள நீங்க தருமையாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்க எல்லாம் ஒரு மனமா இருந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை துதிக்கணும், ஆராதிக்கணும் ஏசப்பா. உங்களோட ஊழியத்தை செய்யணும், உங்களோட ஊழியத்தை தாங்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஐக்கியம் ஃபெலோஷிப்பை தேவன் கொடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிருபை நீங்க தரப்போவதுக்காக நன்றி நன்றி அப்பா. எங்களை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த போவதுக்காக நன்றி அப்பா. எங்க சபைக்கு சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க, வயதானவங்க, வாலிபர்கள் எல்லாரும் உங்க நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்களோட நாமத்துக்கு மகிமைக்காக மாத்திரம் எல்லா காரியத்தையும் செய்ய உதவி செய்யுங்க ஏசப்பா. மனுஷரை பிரியப்படுத்தல ஏசப்பா. எங்களை உண்டாக்கின தேவனை உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டே ஏசப்பா. இந்த ஒரு வாழ்க்கை உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. இது ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஏசப்பா. அது கிறிஸ்துவோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவுக்காக இருக்க உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவுக்காக நாங்கள் செயல்படுறவங்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க எல்லாம் ஊழியம் செய்றவங்களா ஏசப்பா, ஊழியத்தை தாங்குறவங்களா இருக்க உதவி செய்யுங்கப்பா. தேவன் எங்க எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க உங்க சித்தத்தின்படி நடத்த போவதுக்காக நன்றி நன்றி அப்பா. எங்களை எல்லாருக்குள்ள ஒரு உண்மையான மனம் திரும்பி கொடுக்க போவதுக்காக நன்றி அப்பா. நல்ல ஒரு கீழ்ப்படுதல் ஆவி நீங்க கொடுக்க போவதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மனிதன் ஆவியை கொடுக்க போவதுக்காக நன்றி அப்பா. சமாதானத்தின் ஆவி நீங்க வைக்க போவதுக்காக நன்றி நன்றி அப்பா. எங்க எல்லாரையும் எடுத்து உங்க நாம மகிமைக்காக நீங்க பயன்படுத்த போவதுக்காக நன்றி நன்றி அப்பா. எங்க மூலியமா அநேக ஜனங்களின் சபைக்கு நீங்க கொண்டு வர போவதுக்காக நன்றி 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 அப்பா. அப்படி நீங்க செய்வீங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். மீட்பரச்சனும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாமே எல்லா ஜெபத்தை கேட்ட பரிந்துரை கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சிஸ்டர் ஏஞ்சல் வந்து ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்னா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். இந்த காலகட்டங்களை பார்த்தா வாலிப பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கி தங்கள் ஜீவனை கெடுத்துக்கொள்ற காரியங்களை பார்க்குறோம். இல்லைன்னா சோஷியல் மீடியால தங்கள் வாழ்க்கையை நேரத்தை கெடுத்துக்கொள்ற காரியங்கள்லாம் பார்க்குறோம். இந்த நிலைமையெல்லாம் மாறப்படும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் தான் மெய்யான தேவன் அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுற பிள்ளைகளாக காணப்படணும். இந்த மாயமான அன்பை தேடி ஓடுற காரியங்கள்லாம் பார்க்குறோம். உலகமும் அதில் உள்ளவைகள்லாம் மாயையா இருக்கு. ஆனா அந்த மாயான அன்பை தேடிக்கொண்டு தங்கள் வாழ்க்கை அநேக பிள்ளைகள் மாய்த்துக் கொள்கிற காரியங்கள்லாம் பார்க்குறோம். நிலைமையெல்லாம் மாறப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி கர்த்தர் தான் மெய்யானதை அறிந்து கொள்ளணும். அதே போல் சபைக்கு வர நம்ம பிள்ளைகளும் சரி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் கர்த்தருக்கு என்று உண்மையா சாட்சியா வாழப்படணும். அதே போல இந்த எக்ஸாம் எழுதி கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்கலாம், இன்னைக்கு 12th எக்ஸாம் எழுதுறாங்க, இங்கிலீஷ் எக்ஸாம், அதெல்லாம் நேர்த்தே எழுதணும், பிள்ளைகள் படித்ததெல்லாம் நேர்த்தே எழுதணும். அதனால எந்த ஒரு ஃபேர்னஸ்னாலேயோ இந்த எக்ஸாம்னாலேயே எந்த பிள்ளைகளும் தற்கொலை பண்ணிக்கொள்ளாதபடிக்கு இந்த நிலைமையெல்லாம் மாறப்படணும். எந்த பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு கர்த்தர் தாமே தரணும். அந்த பயத்தின் ஆவல் நீக்கப்படணும். அதே போல் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். நம்ம சண்டே கிளாஸ்க்கு அநேக சிறு பிள்ளைகள் வராங்க. அந்த சிறு பிள்ளைகள்லாம் கர்த்தர் தாமே ஆஸ்வதிக்கப்படணும். நம்ம சபையில் அநேக சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கர்த்தர் தாமே ஆஸ்வதிக்கப்படணும். அது மாத்திரமல்ல, இந்த அனாசிரமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். நமக்குலாம் நல்ல அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இல்லை. நமக்குலாம் நல்ல உணவு 3 வேளை நம்மளுக்கு உணவு கிடைக்குது. ஆனால் அவங்களுக்கு உணவு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அவங்களுக்கு 1 வேளை 2 வேளை தான் உணவு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு பூரணமாக நல்ல உணவுகள்லாம் கிடைக்கப்படணும். அதற்கான எல்லா தேவைகளும் கவர்மெண்ட் சந்திக்கணும். அதற்கான அநேக உதவித்தொகைகள்லாம் கவர்மெண்ட் கொடுக்கணும். அது மாத்திரம் இந்த கூலி தொழிலாளிகளாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். தங்கள் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பு கிடைக்கப்படணும். அதற்கான எல்லா கவர்மெண்ட் அனுகிரகப்படணும். எல்லாருக்குமே கல்வி சேரப்படணும். அடிப்படை கல்வி எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுமா. அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாள் கொடுத்த எல்லா கிருபைக்காக அதற்காக நன்றி இயேசுப்பா. இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் வருதாங்க இயேசுப்பா. வாலிபர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. இயேசுப்பா அவங்க பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசுப்பா
அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிந்து உதவி செய்யுங்க ஏசப்பா. சர்ச்சுக்கு வந்தால் ஏசப்பா இங்கே இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய வாலிபர்கள் ஏசப்பா ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க ஏசப்பா. அவங்கள ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் தான் மெய்யான தேவன் ஏசப்பா. ஒவ்வொருவரும் நம்பி ஏற்றுக்கொண்டு ஏசப்பா ஞானஸ்தானம் எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் இந்த கேம்ஸ்க்கு ஏசப்பா இந்த மீடியாஸ்க்குலாம் அடிமையாக இருக்காங்க ஏசப்பா. ட்ரக்ஸ்க்கு அடிமையாக இருக்காங்க ஏசப்பா. இதுலேருந்து வெளியே வர நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய விடுதலை நீங்கள் தாங்க ஏசப்பா. பிசாசின் கிரியைகளை ஏசப்பா விட்டுட்டு ஏசப்பா உங்ககிட்ட வர நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க ஏசப்பா ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தாங்க ஏசப்பா. ஏசப்பா ஸ்கூலில் போயிட்டு ஏசப்பா எந்த ஒரு கெட்ட விஷயத்துலையும் அவங்க ஈடுபடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கு நடக்கிறதுக்கு ஏசப்பா அந்த பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா பப்ளிக் எக்ஸாமில் நேர்த்தி எழுத உதவி செய்யுங்க ஏசப்பா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும்னு சொன்னபடி ஏசப்பா. ஏசப்பா அவங்க எல்லாருமே ஒரு ஜெயத்தை காண நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னும் ஏசப்பா சர்ச்சுக்கு வர எல்லா வாலிபர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா வாலிபர்களும் ஏசப்பா தொடர்ந்து ஏசப்பா எல்லா ஊழியங்களையும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறனால் தானேன்னு சொன்னபடி ஏசப்பா. ஏசப்பா எல்லாரும் வந்து உங்கள் வேதத்தின் வழி ஏசப்பா பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லா ஊழியர்களும் ஏசப்பா தொடர்ந்து வந்து கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. சபைக்கு ஒரு தூணாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க மூலியமாக நிறைய பேர் ரட்சிக்கப்படும் நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. சண்டே கிளாஸுக்கு வர எல்லா சிலிபரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்கள ஏசப்பா எல்லா கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு நீங்கள் தாங்க ஏசப்பா. பலவீனங்கள் இருந்தால் அதை நீக்கி போடுங்க ஏசப்பா. இந்த குறைவெல்லாம் இருந்தால் ஏசப்பா அதை நீங்கள் நிறைவாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த அநாத ஆசிரமத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருங்க ஏசப்பா. நீங்கள் நல்ல அப்பாவா, நீங்கள் நல்ல அம்மாவா, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் இருங்க ஏசப்பா. அவங்க தனியாக இருக்காங்க ஏசப்பா, ஒரு நாள் ஃபீல் பண்ணாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நிறைய பசங்க இந்த ஸ்கூலுக்கு போகாமல் இந்த சின்ன வயசுலலாம் வேலை செய்கிறாங்க ஏசப்பா. இந்த நிலைமையெல்லாம் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த மனுஷர்கள் கண்களில் அவங்களுக்கு தயவை உண்டு பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க நல்லா போய் படித்து ஏசப்பா நல்ல பெரிய ஆளாக நீங்கள் உதவி செய்யுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்ட பேத்தரப்ப கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாரி சிஸ்டர் சர்மிளா ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்? நம்ம இருக்கிற குடியிருக்கிற இந்த காந்திநகர் பட்டணத்துக்காக ஜெபிக்கலாம். சுற்றுப்புறத்தில் இருக்க பட்டணங்களுக்காக ஜெபிக்கலாம். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாத காரியங்கள்லாம் பார்க்குறோம். இந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம். எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். எங்கிருந்து ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபை தேடி ஓடி வரணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம நம்ம பட்டணத்தில் காந்திநகர் பட்டணத்துக்கு ஒரு அடிப்படை வசதிகள்லாம் கிடைக்கப்படணும். கரண்ட் வசதி கிடைக்கப்படணும். தண்ணீர் வசதி கிடைக்கப்படணும். அது மாத்திரமல்ல, நம்ம நம்ம பட்டணத்துக்கு பட்டா வசதி கிடைக்கப்படணும். நம்ம பட்டணத்திற்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்க காரியங்களா பார்க்குறோம். கர்த்தர் தான் மெய்யான தேவன் அறிந்து கொள்ளணும். தங்க வாழ்க்கையை இந்த உலகத்துக்குள்ள சிக்கிக்கொண்ட காரியங்களை பார்க்குறோம். கர்த்தர் தான் மெய்யான தேவன் அறிந்து கொண்டு அநேக ஜனங்கள் சபை தேடி ஓடணும். அது மாத்திரம் இல்லை, சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லா பட்டணத்துக்காக ஜெபிக்கலாம். புஷ்பகிரி, சிறுமாத்தூர், அது மாத்திரம் இல்லை, அநேக பாரதி நகர் அநேக பட்டணங்கள் இருக்கு. அங்கேயும் அநேக ஜனம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. கொளத்தூர், கொளத்தூர்ல அங்க இருக்க எல்லா ஜனம் ரட்சிக்கப்பட்டு சபை தேடி ஓடி வரணும். அங்கே நம்ம அநேக கிளை சபைகள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மாறாதவரே, ஆண்டவரே,
ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தந்த தயவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். இன்னும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி, கர்த்தர் அற்புத சுகத்தை தரும்படி, பலவீனம் எல்லாம் பலவானாய் மாறும்படி கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீங்களப்பா. வியாதி இல்லாத ஒரு சுக வாழ்வை என் ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகள் விலகட்டும், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்க. உடைய கிருபை கூட இருக்கட்டும். அதே போல் ஸ்தோத்திரம், சகோதரர்கள் செய்கிற தொழிலுக்காக, வேலைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஆண்டில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வுகளை ஆண்டவர், ப்ரமோஷன்களை கிடைக்கும்படி, நல்ல இன்க்ரிமெண்ட்டுகள்லாம் கிடைக்கும்படி கர்த்தர் எல்லா ஆண்டவரை சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றி ஆண்டவர் உம்முடைய நன்மைகளை அவர்கள் காண, சிறைப்பட்ட நன்மைகளை அவர்கள் மீண்டுமாய் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டுங்க. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி தேவன் பிள்ளைகள் கண்கள் காண, உம்முடைய அற்புத அதிசயங்களை கண்கள் காண தேவன் நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு வேண்டிய நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. எல்லா மன அழுத்தங்களை கர்த்தர் நீக்கி போடுவீராக. உடைய கிருபை கூட இருக்கட்டும். அதே போல ஸ்தோத்திரம், திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. பிள்ளைகள் விரும்புகிற காரியங்களில் தேவன் ஜெயத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து சபையினுடைய ஆலய கட்டுமான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் காரியங்களை கைகூடி வர உதவி செய்யுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உன்னத தேவன் நீர் கூட இருந்து ஆண்டவர் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவர் சீக்கிரமாய் பிரதிஷ்டை ஆராதனை வைக்க கர்த்தர் எல்லா அனுகூலமான வழிவாசல்களை கர்த்தர் நீங்க திறப்பீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்வம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். கொரிந்தியர் 9 நான் அப்போஸ்தலன் அல்லவா? எடுத்துட்டோம். 1 கொரிந்தியர் 9 திருப்பிக் கொள்ளுங்க. நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியா இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. என்ன நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுதாரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாய் இருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கின்ற
நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லாம் பாடுபடுகிறோம். ஆசாரிய ஊழியர் செய்கிறவர்களுக்கு தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தை உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதியிருக்கிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலனுண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்குமே அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவருக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலமானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலவும் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். சேர்ந்து வாசிப்போம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மிகவும் நல்லவர். ஆமென். அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். இயேசு மிகவும் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம வாய் திறந்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இயேசு ரொம்ப நல்லவர். ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போதும் நம்ம வாயிலிருந்து வரணும், என்ன வரணும்? தேங்க்ஸ்பா, நன்றி ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு நீங்கள் கூட்டி கொடுத்துருக்குறீங்க. ஆமாவா? ஒரு நாளை காண்பது ஆண்டவருடைய கிருபை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம சுவாசம் யார் கையில் இருக்குது? கர்த்தரிடத்தில் இருக்குது. அப்படி தானே? அந்த வசனத்தை மட்டும் பாருங்களேன். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நேரும் அந்த வசனத்தில் இதுவும் அன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் போதும். அப்போ நம்ம சுவாசம் யார் கையில் இருக்குது? அவர் கரத்தில் இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஒரு நாளை காண செய்கிறது அவர் தான். நம்ம சுவாசம் அவர் கையில் இருக்குது. மூடனார்னா முடிஞ்சது நம்ம கதை. ஆமாவா? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கு தியானிக்கிற வேண்டிய ஒரு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம்.
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், இந்த காலை வேளையிலும் உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேத வசனங்களை வாசிக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக, கிருபைகளுக்காக, ஈவுகளுக்காக, இரக்கத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜீவனை மீட்டெடுத்து எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் வேலையடித்து பாதுகாத்து கர்த்தர் நீர் கிருபையா நடத்தி வந்த தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் வார்த்தை என்ற மன்னாவை நீர் எங்களுக்கு பிட்டு தாங்கப்பா. அதை நாங்கள் உட்கொண்டு ஆவியில் பலனடைய கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, சாட்சியாய் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும் உன்னத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் நம்ம அழைச்சார்னா எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? அசுத்தத்துக்கு அல்ல, மாறாக பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். நம்முடைய பரிசுத்த ஜீவியம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாது. எப்படி வேணாலும் வாழலான்றது அல்ல. இங்கே தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு பவுல் சொல்லும்போது சொல்றார், இந்த பட்டணம் ஒரு வியாபாரம் நிறைந்த ஒரு பட்டணம். அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டணத்தில் விபச்சாரம் சர்வசாதாரணமாக நடக்கும். விக்கிரக ஆராதனைகள் பெருகி, எந்த அளவுக்கு பெருகி இருக்குதோ அந்த அளவுக்கு பாலியல் இச்சைகளும் பெருகின ஒரு பட்டணத்தில் தான் இவர் இங்கே சொல்கிறார். பவுல் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் பார்க்கும்போது மீடியாவாகட்டும், இணையதளங்களாகட்டும், சமூக வாழ்க்கை முறைகளாகட்டும், இன்னைக்கு பாவத்தை ஒரு பொருட்டாவே காட்டுறதில்லை. ஓரினை சேர்க்கை, உதாரணத்துக்கு ஓரினை சேர்க்கை எல்லாம் சொல்லலாம் இல்லை? இந்த மீடியாக்கள் இன்னைக்கு இருக்கிற உலக பழக்க வழக்கங்கள்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட பாலியல் இச்சைகளை அது ஒரு பொருட்டாவே என்றதில்லை. கடந்த நாட்களில் கூட ஒருத்தன் தீவையை வாங்கி பல உலக தலைவர்களை அங்கே கொண்டு வந்து, அந்த இடம் பாவம் நிறைந்த இடம், விபச்சாரங்கள் நிறைந்த, வேசித்தனம் நிறைந்த அந்த இடம். ஆனால் அந்த இடத்துல யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு நினச்சோமோ, போயிருக்க மாட்டாங்கன்னு நினச்சோமோ, அதெல்லாம் வீடியோவோட அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பும்போது பாருங்கள், இதெல்லாம் மீடியாக்கள் இந்த பாலியல் இச்சைகளை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக காமிக்கல பாருங்கள். அது பாட்டுன்னு ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அதை ஒரு தப்பே இல்லைன்ற மாதிரி இங்கே கொண்டு போகிற சூழ்நிலைகளில் பார்க்குறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். எதிலெல்லாம் பரிசுத்தம் வேணும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே ஏன் அந்த பவுல் அங்கே எழுதுறாருன்னா, அங்கே பயங்கரமாக இதெல்லாம் நடக்குது. அதனால அங்கே பவுல் சொல்கிறாரு, பாலிய அசுத்தத்திற்கு உங்களை விலகுங்க. டைரெக்டாக அவர் கோட் பண்ணுறதை பார்க்குறோம். நீங்கள் வாசிங்க 1 தெசலோனிக்கேயரில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் டைரக்டா அவர் கோட் பண்றாரு பாருங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. அப்போ யோசித்து பாருங்க, இவர் அந்த காரியத்தை சொல்றாருன்னா கண்டிப்பா அங்க என்ன நடந்திருக்கு? இப்படிப்பட்ட வேசித்தனங்கள், பாலியல் இச்சைகள் நடந்திருக்கு. இதை விட்டு நீங்க விலகுங்கன்னு சொல்லி அங்கே அவர் சொல்றத பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாலியல் இச்சைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். ரெண்டாவது, மனசை எப்பவுமே பரிசுத்தமாய், அசுத்தத்தோடு நம்ம மனசு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லவும் படக்கூடாது, சொல்லப்படவும் கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய்
உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உலக ஆசைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஏன் ஆண்டவர் நாம பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றாரு? நீங்க 1 பேதுருல நீங்க வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரம் 15, 16 நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ நம்ம அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் விரும்புறது என்ன? நாம பரிசுத்தமா இருக்கணும். அவர் சொல்றார், நான் உங்களை அசுத்தத்திற்கு அழைக்கல, மாறாக நான் பரிசுத்தத்துக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ ஜீவி எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. நீங்க கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்ட பிறகும் குடிக்கிறான், ரட்சிக்கப்பட்ட பிறகும் வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் ஈடுபடுறான். இல்லை, யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் தன்னுடைய சரீரத்தில் போத வஸ்துக்களை ஏத்துறான். ரட்சிக்கப்பட்ட பிறகும் தேவனுக்கு எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதெல்லாம் செய்கிற காரியங்களை பார்க்க ரொம்ப பொல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நோவா காலத்தை விட மோசமான காலம் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். நோவா காலத்தை விட, சோதோம் கொமோர நாட்கள் நடந்ததை விட இன்னைக்கு தேசம் ரொம்ப ரொம்ப பாலியல் காரியங்கள்ல ரொம்ப மோசமா இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனம் சொல்லுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் என்பது அது ஒரு விருப்பம் அல்ல, மாறாக அது ஒரு தேவனுடைய அழைப்பு. ஆமென். தேவா நம்மளை அழைச்சது அதுக்கு தாங்க, பரிசுத்தமா இருக்கணும்னு தான். விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது. எவ்வளவுதான் வார்த்தை கேட்டாலும் திரும்ப 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 விழுந்து விழுந்து விழுந்து. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய வருகை நாட்கள் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இது எப்படி அழைத்தாராம்? பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உலகத்தான் 1000 செய்யட்டும், ஆனா நாம யாரு? கிறிஸ்தவர்கள். ஆமேன். நாம யாரு? கிறிஸ்தவர். கிறிஸ்துவ எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அப்ப நாம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அவர் எப்படி வாழ்ந்தாரு? சாட்சியாய் வாழ்ந்தார். நாம எப்படி வாழணும்? சாட்சியாய் வாழணும். ஆமென். இந்த உலகத்துக்கு ஒத்து போற காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உலக சிந்தை நமக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சபைக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. சபைக்குள்ள வந்தா சபை தலை என்ன சொல்றாரோ, சபையின் தலை கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு நாம என்ன செய்யணும்? வாழணும். உலகத்தான போல அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம், நல்ல நேரம் பார்க்கறதும் கெட்ட நேரம் பார்க்கறது, பஞ்சாங்கம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, குறி கேட்கறது, கிளி ஜோசியம் பார்க்கறது, இதெல்லாம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சகுனம் பார்க்கறது இல்லை. லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு உண்டாக்கின நாள் எல்லாமே நல்ல நாள் தான், நல்ல நேரம்தான். சகுனம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. வேதாகமத்தில் தானியேலில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டை போய் வாசித்து பாருங்க. பெல்சாசார் என்ற ஒரு ராஜா ஒரு விருந்து பண்ணியிருக்கிறான். பெரிய விருந்து, 1000 பேருக்கு. தன்னோடு ராட்சியத்தில் இருந்த பிரபுக்களுக்கு விருந்து பண்ணான்.
விருந்து பண்ணி ஒரு டைமில் என்ன பண்ணிட்டான், திராட்சை ரசம் குடிக்கிறதுக்கு அவங்க அப்பா காலத்து நாட்களில் நேபுகாத்நேச்சார் பாபிலோனை அரசாண்டான். அவன் எருசலேமை முற்றுகையிட்டு தேவனுடைய ஆலயத்தில் போய் எல்லா பனிமூட்டுகளையும் அவன் கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து பாபிலோனில் வச்சுட்டான். அவர் இறந்து போயிட்டாரு. பிறகு பையன் ராட்சியபாரத்தில் வரான். இவன் குடிக்கும்போது என்ன செஞ்சிருக்கிறான், தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பனிமூட்டுகளை கொண்டு வா. அது எப்படிப்பட்டது? பரிசுத்தம் உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவ ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் பரிசுத்தம் உள்ளது. இவன் என்ன செஞ்சான், அந்த பாத்திரத்துல திராட்சை ரசத்தை ஊத்தி, இவன் குடிச்சதும் இல்லாம இவன் வண்டாட்டி, இவன் பிரபுக்கள், வைப்பாட்டி முதற்கொண்டு, அது சொல்லப்பட்டிருக்கிறது, வைப்பாட்டி முதற்கொண்டு தேவனுடைய பரிசுத்த அந்த பாத்திரத்துல திராட்சை ரசம் ஊத்தி குடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க, அவன் அவன் தெய்வம் தான் தெய்வம்னு சொல்லி, அவன் ஆராதிக்கிற தெய்வங்கள் தான் தெய்வம்னு சொல்லி, அவன் அந்த அந்த தெய்வத்தை அவன் பெருசா அவன் செலிப்ரேட் பண்ணான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாம் பார்த்துருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு காரியம் அங்க நடக்குது. தானியேல் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. ராஜா கண்டான். பாருங்க, அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது ராஜாவாகிய பெல்சாத்சார் மிகவும் கலங்கினான், அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ஒரு பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிட்டான் பாருங்க. பெல்சாத்சார் எப்படி ஆயிட்டான்? பேய் அறிஞ்ச மாதிரி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனவுடனே ராஜாத்தி கேட்குது, ஏன் நீங்க இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறீங்க? நடந்த சம்பவத்தை அவன் ராஜாத்தி கிட்ட சொல்றான். இந்த மாதிரி ஆயிடுச்சு, கவலைப்படாத, நம்ம ஊர்ல ஒருத்தன் யூதா தேசத்திலிருந்து சிறையாய் கொண்டு வரப்பட்ட தானியேல் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்போம் அப்படின்னு இவன் சொன்ன உடனே தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லி இந்த பெல்சாத்சார் தானியேலை தூக்கிட்டு வர சொல்றான். தானியேல் வந்து நிற்கும் போது பெல்சாத்சார் சொல்றான், எப்பா, நான் பார்த்த அந்த வார்த்தைக்கு நீங்க நிச்சய விளக்கம் கொடு, நான் உனக்கு இவ்வளோ வெகுமதி தரேன். உடனே தானியேல், உன் வெகுமதி உன்னோட இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கே தானியேல் சொல்றாரு, உன் அப்பன் கதை தெரியுமா? தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான், ஆண்டவர் அவனை அடிச்சாரு, அவன் மனம் திரும்பி அன்னைக்கே எழுதி வச்சு போனான். அதை வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் தானியேல் 4:37. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன், அவருடைய கிரியைகளை எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதி வச்சு செத்து போயிட்டான். ஏண்டா, உனக்கு புத்தி வர வேண்டாம்? உன் தகப்பன் நாட்கள் நடந்த சம்பவம் ஏன் உனக்கு தெரியாதா? ஆண்டவருடைய பனிமுட்டுகள் எடுத்து இப்படி நீ அசுத்தமான காரியங்களை செஞ்சேன்னு சொல்லி அங்க பாருங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோவென்றால் இது எல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள், நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள், எதுவுமின்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாய் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியையும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர் என்று சொல்லி அங்கே உணர்த்துறாரு. பாருங்க,
அவன் செத்தே போனான். பாருங்க 30ஆம் வசனத்தில், அன்று ராத்திரியிலே கல்தேயர் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். காரணம் என்ன? ஆண்டவருடைய பணிமுட்டுகளை, பரிசுத்தமானவைகளை அவன் தீட்டுப்படுத்தினான். தன்னை ஒரு பெரியவன் என்று தன்னை உயர்த்தி, நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இவன் பண்ணது நிமித்தம் அவன் இப்படி மரித்து போன காரியங்களை பார்க்கிறோம். சபையில, அதாவது எருசலேமின் ஆலயத்திலிருந்து ஆலய பொருட்களில் திராட்சரசத்தை குடித்தவனுக்கே அந்த கதி என்றா, அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை தீட்டுப்படுத்துவவனுக்கு எம்புட்டு நடக்கும்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லேவியராகமத்தில் வாசிக்கிறோம், 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பாத்திரத்துக்கே அந்த கதி. அவருடைய பனிமூட்டுகளை தீட்டுப்படுத்தவன் அதுக்கே அந்த கதி. அவர் தங்குகிற இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்துல நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணும் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். எப்படி வேணாலும் வாழலான்றது தேவனுடைய அந்த சித்தம் இல்லைங்க. எப்படி வேணாலும் வாழலான்னு இல்லை. அதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. அவன் எப்படி வேணாலும் வாழ்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு வர்றது நமக்கே வெக்கமா இல்லை? ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும், ஒரு சின்ன பொய் சொன்னா கூட இந்த பைபிளை தூக்கிறதுக்கு நமக்கு வரமாட்டேங்குது. ஏதாவது நம்ம அநியாயம் ஏதாவது பண்ணிட்டோம்னா முடிஞ்சது கதை. இந்த வேதத்தை தொடர்றதுக்கு நமக்கு அருகதையே இல்லை. ஆண்டவர் நம்ம கூட நீ உனக்கு இது ரைட்டா தெரியுதா, உனக்கு இது நியாயமாப்படுதா, இப்படி செஞ்சுட்டு இப்படி துணிகரமா வேதத்தை எடுக்கிறோம் இல்லை? ஞாயிற்றுக்கிழமைனா அப்படியே கையை வீசிக்கிட்டு சபைக்குள்ள வரோம் பைபிளை தூக்கிட்டு. அது தூக்குறதுக்கு நமக்கு ஒரு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? வேசித்தனம் பண்ணிட்டு, விபச்சாரம் பண்ணிட்டு, குடிச்சிட்டு, இல்லை? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவர் இப்படிதான் வாழணும், பரிசுத்தமா தான் வாழணுன்றதுக்காக தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தயவுசெய்து ஆண்டவருக்கு பிரியமா இருங்க. எல்லாத்தையும் செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு கடைசியில் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்க வேண்டியது ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரே. மனுஷ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். வாழ போறது ஒரு வாழ்க்கை தாங்க. ஆமென். திரும்ப ஒரு வாழ்க்கை இல்லை. இப்போ எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அடுத்து நமக்கு வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நியாயத்தீர்ப்பு நாளில நாம் செய்த எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பேசுற பேச்சுக்கு கூட கணக்கு ஒப்புவிக்கணுமா? எத்தனை பேர் இது தெரியும்? நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்தும் கர்த்தர் நம்மிடத்துல நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கேட்பார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்திற்கு யாருக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சூழ்நிலை எப்போ வேணாலும் மாறலாம் நமக்கு. ஆமென். நம்ம பலனா இருக்கோம், அப்படி இரும்பு மாதிரி நம்ம சரியெல்லாம் இரும்பான இல்லை இல்லை. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். தயவு செய்து இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யுங்க, யாருக்கும் தீமை செய்யாதீங்க. ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம எவ்வளோ நாள் வைத்திருக்கிறாரோ அவருக்கு பிரியமா சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழுங்க. பரிசுத்தம் இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்மளை அசுத்தத்துக்கு அழைக்கலை, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். நம்ம எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்ம பேச்சு, நம்ம பார்வை, நம்முடைய சிந்தை, நம்ம ஜீவியம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கட்டும். மடியில் கணம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் வந்துடும், போக முடியாது தேவராட்சியத்துக்கு. மடியில் கணம் இல்லைன்னா வழியில் நமக்கு பயமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஆமேன், என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லை? டிக்ளேர் பண்ணுறாரு. யார்ப்பா என்கிட்ட குற்றம் சொல்ல முடியும்? கையை உயர்த்துறார், என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆமேன். யோசித்து பாருங்க, நம்ம ஜீவி எப்படி இருக்கு? நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஆமேன். என்ன பார்க்காதப்பா, அவரை பார்ப்பா, இந்த பேச்செல்லாம் செல்லாது கிறிஸ்துவ வாழ்க்கையில. நம்ம தான் இயேசுவை வெளிப்படுத்தி ஆகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்களும் நானும் தான் இயேசுவை வெளிப்படுத்தணும். நாம வெளிப்படுத்தாட்டி யார் வெளிப்படுத்துவா?
அவரே இறங்கி வருவாரா? அவர் வந்துட்டார், வருவார் திரும்ப. எப்போ வருவார்? எதுக்கு வருவார்? நியாயம் தீர்க்க வருவார். யோசித்து பாருங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல, நம்ம இந்த உலகத்துல வந்தோன்ற ஒரு அடையாளத்தை வைங்க. நம்ம சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும். நாம செய்யற ஒவ்வொரு தப்புகளுக்கும், ஒவ்வொரு குற்றங்களுக்கும் நம்ம சந்ததி பாதிக்கப்படுது, நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கட்டும். நம்ம செய்யற ஒவ்வொரு பாவமும் நம்ம சந்ததிகளை பாதிக்குது. தலைமுறைகள் தலைமுறைகள் ஆண்டவர் இதை விசாரிப்பார். தாவீது செஞ்ச அந்த ஒரு பாவம் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தயவு செய்து மனம் திரும்புங்க. சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். இந்த உணர்வுள்ள ஒரு ஜீவியம். அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தேவனே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்க சிந்தையில ஒரு பரிசுத்தம் தாங்கப்பா. எங்க பேச்சுல ஒரு பரிசுத்தம், எங்க ஜீவியத்துல ஒரு பரிசுத்தம். நாங்க எதை செஞ்சாலும் உமக்கு பிரியமா நாங்க செய்ய உதவி செய்யுங்கப்பா. வாழ்றது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உமக்குள்ள நாங்க இருக்கணும். கர்த்தர் கிருபையை தாங்க. ஒருவேளை மீறுதல்கள் இருந்திருக்குமானால் எங்களை தயவாய் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, எங்களை தயவாய் மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. சிந்தையில கூட ஒருவேளை நாங்கள் தவறி இருப்போமானால் எங்களை மன்னிங்கப்பா. உம்மை போல நாங்க வாழணும், உம்மை போல நாங்க பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்க. வந்து இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி கரம் கூட இருக்கட்டும். இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் வெற்றியுள்ள நாளாய், ஆசீர்வாதம் நிறைந்த நாளாய், பாதுகாப்பு நிறைந்த நாளாய், ஒரு ஜெயமுள்ள நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு இருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இருக்கிற அந்த வீட்டு கூட்டத்தை, ஒரு ஜெயபால் வளர்மதி இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த வீட்டு கூட்டத்தை கர்த்தரை ஆசீர்வதிங்க. இப்படி கரம் கூட இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும், இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.